ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷங்கரி ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் சமையல் பண்ணுற அரிசியும் ஒரு கப் துவரம்பருப்புன்னு எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, கல்லுப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் பொடின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள். சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு அமேசிங் ரெசிபியாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதுக்கு முன்னால் ஒரு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகம், வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் கலர் கொஞ்சம் கிடைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக நல்ல ஒரு காரசாரமான ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி நம்ம எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இங்கிலீஷில் அதுக்கு சைனீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் ஊரில் இந்த கிழங்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அது கடையில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு காய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 200 கிராம் அளவுக்கு நான் அரிசி பருப்பு, அதாவது 100 கிராம் அரிசி 100 கிராம் பருப்புனா 200 கிராம் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட ஒன் டைம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மொத்தமாக 200 கிராம் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் குறைவாக வேணும். அதனால நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் மெஷர் பண்ணுற அளவுக்கு ஒரு கப்பில் நான் 3 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உதிரியாக வேணுங்கிறவங்க ஒரு 1/2 கப் தண்ணியாக கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அரிசி பருப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்பு நல்லா வெந்து வரும், துவரம்பருப்பு. ஸோ இந்த கப் அளவுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. விசில் வந்தாலும் வராட்டி நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 1/4 மணி நேரம் முடிஞ்சிடுச்சா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி அழகாக வந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வேணுங்கிறவங்க நீங்கள் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ சிறுகிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதாங்க சிறுகிழங்கு. நான் இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மண் அவ்வளோ இருக்கும் இந்த கிழங்குல. ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தொலியெல்லாம் நீங்கள் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஷர் குக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி அந்த தொலியை ஃபுல்லாகவுமே இப்படி எடுப்பாங்க. எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும்.
ரொம்ப பொடியாக அரைஞ்சிட வேண்டாம், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஸோ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலே போதும். 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாகவே நீங்கள் சிறுகிழங்காய் போட்டுற வேண்டியதான். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அது வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அதில் சால்ட்டும் மிளகாய் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம், சில்லி பவுடரும். இந்த 2 பொருள் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம், கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் சில்லி பவுடரும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி புரட்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் வந்து திருப்பி போடணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகி வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு சாதத்துக்கும் இந்த சிறுகிழங்கு ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.